மனமில்லாதவன் உண்ணலாகாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உழைக்கும் எண்ணம் ஒருவனுக்கு அடிப்படையிலே உருவாக வேண்டும். உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையிலே நற்செயல்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக நாம் சமுதாயத்தின் நமக்காக ஒவ்வொரு நாளும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது உழைக்கும் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறும் நாள். நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பலருடைய சிறு உழைப்பும் நமக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு துறை சார்ந்த தொழிலாளர்களையும் நினைவு கூர்ந்து நன்றி நவிலும் நாள் இன்றைய நாள். இந்த உழைப்பாளர்கள் தினம் ஏதோ ஒரு நிலையிலே பலரோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆடம்பர விழாவாக அமையாமல், தேவையில் உள்ளவர்களோடு, தொழிலால் சுரண்டப்படுபவர்களோடு, சிறுவர் தொழிலாளர்களோடு, முதலாளிகளின் முரண்பாடுகளில் சிக்குண்டவர்களோடு, கூலி தொழிலாளர்கள் இவர்களின் உரிமைக்காய் விடுதலைக்காய் குரல் கொடுக்கும் நாள் இன்றைய நாள். மற்றவர்களுடைய பணம், பொருள், உடைமைகளை மட்டும் சுரண்டுவது பாவமன்று. பிறருடைய உழைப்பை சுரண்டுவதும் மிகப்பெரிய பாவம்தான். தனி மனிதனுடைய சுயநலத்திற்காக பிறருடைய உழைப்பு சுரண்டப்படும் நிலை அடியோடு ஒழிய வேண்டும். புனித யோசேப்பின் குணநலன்களான நேர்மை, வாய்மை, பகிர்வு மனப்பான்மை, கடுமையான உழைப்பு போன்ற பண்புகள் எல்லாம் நம்முடையதாக்கப்பட வேண்டும். வேலையில்லாமல் திண்டாடும் ஒவ்வொருவருக்கும் கரம் கொடுத்து உதவிட உறுதியெடுக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இதுவரை இறைவன் அளித்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவரது அருளையும் ஆசீரையும் வேண்டும் நாள் இன்றைய நாள். அப்பொழுதுதான் இன்று நாம் கொண்டாடும் புனித யோசேப்பின் விழா அர்த்தமுள்ள, ஆழமுள்ளதாக, பொருள் உள்ளதாக அமைய முடியும். அதே வேளையில் அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் இறைவரம் வேண்டியவர்களாக அவர்களுடைய வாழ்வு சுபீட்சம் பெற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழிலையும் உழைப்பையும் தொழிலாளர்களையும் மதிப்போம், பாராட்டுவோம். இறைவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே. ஆமேன். ஆமேன்.